இப்போ கூட வெரி ரீசெண்டாக எங்களுக்கு ஒரு கிளைண்ட் 32 இயர்ஸாக துபாயில் இருந்திருக்காரு. இப்போ ரீசெண்டாக இப்போ தான் வந்தார். அந்த இடத்துல அவருக்கு உடனே உடம்பு முடியாமல் இறந்துட்டார். ஸோ அவர் சம்பாரிச்சதை ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்காரு, இந்த மருத்துவத்துக்கு தான் செலவழிச்சிருக்காரு. ஆனால் அவருக்கு தெரியல தான் ஒரு என்ஆர்ஐக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்கீம் என்னென்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்கீம் என்னென்னா, இதெல்லாம் அவருக்கு தெரியவே இல்லை. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு நீட்ஸ். நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். நீங்கள் வந்து மாதத்துக்கு 2000 ரூபா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் போட்டிங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரும், அதில் போட்டிங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரும்னு 1008 வீடியோஸ் வருது. பட் நம்ம எதில் பணம் போட்டால் நம்மளுடைய ஹெல்த் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒன்றுமே இல்லை, ஒரு ஆதார் கார்டு ஒரு பேன் கார்டு இருந்தால் மட்டும் போதும். அவங்க வந்துட்டு ஈஸியாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடைய 20 lakhs அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எடுக்கலாம். அந்த ஸ்கீமை அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க எதுவுமே பே பண்ண வேண்டியதில்லை, இது ஃப்ரீ தான். பட் அதை எடுத்துட்டாலே அவங்க இயர்லி ஒன்ஸ் வந்து மெடிக்கல் செக்அப் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அவங்க எப்பப்பெல்லாம் வெக்கேஷன் வர்றாங்களோ அப்பப்பெல்லாம் மெடிக்கல் செக்அப் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த மெடிக்கல் செக்அப்பில் அவங்களுக்கு எந்த ஒரு டிசீஸுமே இல்லை அப்படின்னா பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி தே கிவிங் எ வெரி லெஸ் ப்ரைஸ் ஃபார் த ப்ரீமியம். ரொம்ப கம்மியானதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 2500 rupeesக்கெல்லாம் 1 crore வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் இருக்கு. பட் இங்க பெரிய டவுட் என்ன அப்படின்னா, டிபெண்ட்ஸ் ஆன் இப்போ அவங்க வந்து அங்க அப்ராட்ல ஒர்க் பண்றதுனால இங்க பிரீமியம் ரொம்ப ஹெவியா இருக்கும் அப்படிங்கறதா அவங்க சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. இல்ல மேம், அப்படிலாம் இல்ல. அது வந்து லைக் மார்க்கெட்ல மேபி ஏஜென்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிருக்கலாம். பட் அந்த மாதிரிலாம் இல்ல மேம். இப்பெல்லாம் ரொம்ப ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ அவங்க போயிட்டு கூகுள்ல போய் சர்ச் பண்ணாலே எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பெஸ்டா இருக்குங்கிறதே அவங்க ஈஸியா பாத்திரலாம். என்ஆர்ஐஸ்க்கு வந்து என்னன்னா, அவங்க ஈவன் ஒரு பேங்க் அக்கௌண்ட் என்ஆர்ஐ அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணாலே அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆக ஆரம்பிச்சிடும். என்ஆர்ஐக்கு தான் பிரீமியம் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்கண்ட்ரியில் உள்ளவங்களுக்கு கூட அவ்வளோ கம்மியான ப்ரீமியம் கிடைக்காது. பட் என்ஆர்ஐஸ்க்கு வந்துட்டு ஏன்னா அவங்க தான் வந்துட்டு இந்தியாவுடைய லைக் ஜிடிபி குரோத்துக்கு மெயின் காரணம் அவங்க தான். ஸோ அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. பிளஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அவங்களும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு. இதை தாண்டி வந்து இப்போ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பத்தி நம்ம பேசணும். பிரீமியமும் வந்து ஹையா இருக்குமா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் பேசணும். இதை தாண்டி அவங்களுக்கு இருக்கிற டிஃபிகல்டிஸ் என்னன்னா, ஹாஸ்பிட்டலை தேடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து டாக்குமெண்டேஷன், ஏன்னா மோர் நம்பர் ஆஃப் டாக்குமெண்டேஷன் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் வேற இருக்கு அப்படிங்கறது அவங்க சொல்ற ஒரு டிஃபிகல்டிஸா இருக்கு. அதை நீங்க எப்படி சால்வ் பண்றீங்க சார்? மேம், எங்க கிரசன்ட் மெடிட்டோரி இது வரைக்கும் ஒரு 300+ ஹாஸ்பிட்டல்ஸ் அக்ராஸ் இந்தியாவோட டைப் பண்ணியிருக்கோம். NAPHS உடைய கிரியேட்டர் நாங்கள். ஸோ சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கோம். ஸோ எங்க கம்பெனி என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஒரு பேஷண்ட்ஸ் வர்றாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இந்தியன்ஸா இருந்தாங்க அப்படின்னா நிறைய பஞ்சாபிஸ் வருவாங்க, அஸ்ஸாமிஸ் வர்றாங்க, அதர் ஸ்டேட்ஸ் லைக் தெலுங்கு, கர்நாடகா, இவங்கெல்லாம் எங்கள்கிட்ட நிறைய வர்றாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் கேட்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலாக ரெஃபர் பண்ணுங்கன்னுவாங்க. நாங்களே ரெஃபர் பண்ணுவோம். நீங்கள் கேட்ட அந்த டாக்குமெண்டேஷன்ஸ் அதில் தான் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிறாங்க. எப்பயுமே ஒரு இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஒரு டாக்குமெண்ட்டில் ஜிபி சம்மரியிலேருந்து அந்த ப்ரீமியமோடைய வேலிடிட்டி இது எல்லாத்தையும் பார்க்கணும். ப்ளஸ் ரெண்டாவது அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸை அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களாங்கிறது தெரியணும். ஸோ இந்த பேப்பர் ஒர்க்லாம் நாங்களே பண்ணி கொடுக்குறோம் எங்கள் கிளைண்ட்டுக்கு. ப்ளஸ் நாங்களே பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸை ரெஃபர் பண்ணுறோம்.